திருமால் வழிபாடும் முருகன் வழிபாடும் நம்முடைய நாட்டுல நேத்துக்கும் இன்னைக்கும் வந்த ஒரு வழிபாட்டு முறை கிடையாது. அது அப்பர் காலத்துக்கும் அருணகிரியார் காலத்துக்கும் ஏன் ஆழ்வார்களுடைய காலத்துக்கும் முற்பட்ட ஒரு வழிபாட்டு முறை என்பதற்கு தொல்காப்பியத்தில் நல்ல சான்று இருக்கு. தமிழ்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள்ல ரொம்ப ரொம்ப பழமையான நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஒரு நூற்பா மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்னு இருக்கு. இந்த நூற்பாவின் மூலமா நானில கொள்கையை கொண்ட தமிழ்நாட்டில் மாயோன் என்று சொல்லக்கூடிய திருமால் காடும் காடு சார்ந்த முல்லை நில பகுதிக்கு தலைவனாகவும், சேயோன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகிய குறிஞ்சி நிலத்துக்கு கடவுளாகவும், வருணன் என்று சொல்லப்படக்கூடிய வருணன் நெய்தல் நிலம் என்று சொல்லக்கூடிய கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கு தலைவனாகவும், இந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தேவேந்திரன் மருத நிலத்துக்கு தலைவனாகவும் இருந்தான் என்பது அறியப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வரி இருக்கு, சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இந்த விளக்கத்தை தொல்காப்பியர் சொல்லலையாம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு முன்னோர்கள் இந்த முறையினால் இந்த நிலத்துக்கு இந்த தெய்வம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள், அந்த முறையில்தான் நான் சொல்கின்றேன் என்று தொல்காப்பியரே சொல்கிறார். எனவே தொல்காப்பியருடைய காலத்துக்கும் முற்பட்டதுதான் முருக வழிபாடும் திருமால் வழிபாடும் என்பது இந்த நூற்பாவின் மூலமாக புலப்படுகின்றது. எப்படி தமிழினம் என்பது எப்போது தோன்றியது என்று நமக்கு தெரியாதோ அதே போல முருகன் வழிபாடாக இருந்தாலும் சரி, திருமால் வழிபாடாக இருந்தாலும் சரி, இந்திரன் வழிபாடாக இருந்தாலும் சரி, எப்போது தமிழகத்தில் தோன்றியது என்றே அறிய முடியாத அளவிற்கு பழமையான வழிபாட்டு முறைகள் இவை என்பது இந்த நூற்பாவின் மூலமாக நமக்கு புலனாகிறது. நன்றி.